Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஈரான் போர் பதற்றத்தினால பெட்ரோல் விலை கடுமையா உயரும் அப்படின்னு அஞ்சப்பட்ட நிலையில இப்ப 2 வார போர் நிறுத்த அறிவிப்பால கச்சா எண்ணெய் விலை அதிரடியா சரிஞ்சிருக்கு. இது குறித்து விளக்குகிறார் கவிதா. உலகமே ஈரான் போரை பார்த்து பதறி போயிருக்கு. இந்த நேரத்துல சவுதி ஆரம்கோ கச்சா எண்ணெய் விலையை வரலாறு காணாத அளவுக்கு ஏற்றி ஆசிய நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க. சவுதி ஆரம்கோ தான் உலகத்துக்கே பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்கார கம்பெனி எதுன்னு கேட்டா எல்லாரும் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த ஆரம்கோ. இது சவுதி அரசாங்கத்தோட கம்பெனி. சுருக்கமா சொன்னா பூமியில இருந்து கச்சா எண்ணெயை எடுக்கிறது தான் இவங்க வேலை. உலகத்துல ஓடுற 10 வண்டியில ஒரு வண்டிக்கு இவங்க எடுக்கிற எண்ணெய் தான் காரணமாயிருக்கு. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட எண்ணெய் கிணறுகள் இருக்கு. உலகத்துல பெட்ரோல் விலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் பின்னாடி இவங்களோட கை கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இவங்க இப்போ கச்சா எண்ணெய் விலையை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்காங்க. ஆரம்கோ நிறுவனம் ஆசிய நாடுகளுக்கு விற்கும் தனது முதன்மை ரக எண்ணெயான அராப் லைட் விலையை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பேரலுக்கு $17 வரை உயர்த்தி இருக்கு. அதே மாதிரி பெஞ்ச்மார்க் விலையை விட சுமார் $19.50, அதாவது நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பின்படி 1700 கூடுதல் பிரீமியம் விலையில இப்போ விற்கப்படுது. இது ஆரம்கோ வரலாற்றிலேயே மிக அதிகமான விலையேற்றம். இப்பதான் ஒரு ட்விஸ்ட். பெட்ரோல் விலை லிட்டருக்கு $10 வரை ஏறிடுமோன்னு நாம எல்லோருமே பதறி போய் இருந்த நேரத்துல 2 வாரத்துக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த அறிவிப்பு வெளியானதும் சர்வதேச மார்க்கெட்ல எண்ணெய் விலை ஒரே நாள்ல வெறுன்னு 15% கீழே இறங்கிடுச்சு. ஒரு பேரல் $110 விற்பனையான நிலையில இப்போ $95 விலை போகுது. இதுக்கு முன்னாடி ஆரம்கோ எப்போதெல்லாம் இந்த மாதிரி அதிரடியா விலை ஏத்துனாங்கன்னு பார்த்தா சில முக்கியமான தருணங்கள் இருக்கு. ஆரம்கோ சும்மா இந்த விலையை ஏத்த மாட்டாங்க. உலகத்துல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது தான் அவங்க கை ஓங்கும். முதல்ல 2022 யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்துச்சுல, அப்போ ஆரம்கோ விலையை தாறுமாறா ஏத்துனாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ரஷ்யா மேல தடைகள் விதிக்கப்பட்ட உடனே எண்ணெய் கிடைக்காதுன்னு பயம் வந்துருச்சு. அப்போ ஆசிய நாடுகளுக்கு விற்கும் விலையை ஒரே அடியாக ஒரு பேரலுக்கு $4 முதல் $6 வரை ஏத்தினாங்க. அப்போ அதுவே பெரிய விலையேற்றமா பார்க்கப்பட்டுச்சு. மார்ச் 2022 போர் ஆரம்பிச்ச உடனே இந்தியாவில் கிட்டத்தட்ட 14 தடவை பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தினாங்க. வெறும் 2 வாரத்துல லிட்டருக்கு $10 வரைக்கும் அதிகமாச்சு. அதாவது 110க்கு மேல போயிடுச்சு. அடுத்து 2019 ஆண்டு என்ன நடந்துச்சுன்னா, சவுதி ஆரம்கோவோட முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேல ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதன் விளைவாக ஒரே நாள்ல சவுதியோட பாதி எண்ணெய் உற்பத்தி நின்று போச்சு. இதனால உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 20% வரை ஏறிச்சு. ஆரம்கோவும் தன் விலையை அப்போ கணிசமா உயர்த்தினாங்க. அடுத்து 2021 கொரோனாவுக்கு பிந்தைய மீட்சி. லாக்டவுன் முடிஞ்சு எல்லாரும் வண்டி எடுக்க ஆரம்பிச்சப்போ எண்ணெய்க்கான தேவை திடீர்னு அதிகமாச்சு. அப்போ தொடர்ந்து சில மாதங்கள் ஒரு பேரலுக்கு $0.50 முதல் $2 வரை படிப்படியா விலையை ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து 2023க்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா, சந்தையில எண்ணெயோட விலை குறைய ஆரம்பிச்சப்போ சவுதியும் மற்ற நாடுகளும் சேர்ந்து நாங்க எண்ணெய் உற்பத்தியை குறைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் விளைவாக செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி ஆசிய நாடுகளுக்கான விலையை அப்போ ஒரு பேரலுக்கு $1 முதல் $2 வரை உயர்த்தினாங்க. முன்னாடியெல்லாம் ஆரம்கோ விலையை ஏத்துறாங்கன்னா அது $1, $2, அப்படியும் இல்லைன்னா ரொம்ப போனா $5 தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த ஈரான் போர் பதற்றத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஏத்துன $17 முதல் $19 வரை விலையேற்றம்ங்கிறது ஆரம்கோ ஹிஸ்டரியிலேயே இல்லாத ஒரு பெரிய ஷாக். அதனால தான் இப்போ இந்த 2 வார போர் நிறுத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு விலையேற்றத்தை நம்மளால தாங்க முடியாது. போர் நின்னா மட்டும்தான் ஆரம்கோ இறங்கி வருவாங்க. ஆக மொத்தம் ஒரு பக்கம் ஆரம்கோ லாபத்துக்காக விலையை ஏத்துறாங்க, இன்னொரு பக்கம் போர் பதற்றத்தால உலகமே தவிக்குது. ஆனா இந்த 2 வார போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆறுதல் தான். இந்த போர் நிறுத்தம் அப்படியே நீடிச்சு பேச்சுவார்த்தையில ஒரு நல்ல முடிவு வந்தா ஆரம்கோவும் விலையை குறைக்க வேண்டியிருக்கும், நம்ம பாக்கெட்டும் தப்பிக்கும். ஆனா இது வெறும் டீ பிரேக் மாதிரி ஒரு தற்காலிக அமைதியா, இல்ல இதோட இந்த விலையேற்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.